கடந்த 2 நாட்களா இந்தியா முழுக்கவே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தாங்க முடியாத அதிர்ச்சியையும் மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தின நடந்ததெல்லாம் வெறும் கனவா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க வைக்கிற இன்னுமே கூட என்னால ஏத்துக்க முடியாத ஜீரணிக்கவே முடியாத கரூர்ல நடந்த அப்பாவி மக்களுடைய உயிரிழப்பை பத்தியும் அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது நம்மளுடைய வழக்கமான வீடியோ மாதிரி இருக்க போறது இல்ல. கரூருடைய கூட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு மீடியால சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்களையும் அங்க லைவ்ல இருந்த மக்கள் அந்த கூட்டத்துல இருந்த மக்கள் அடுத்த நாள் காலையில பல மீடியாக்களுக்கு பல பேட்டியை கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அரசியல் தலைவர்கள் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாம். செப்டம்பர் 27, 2025 சனிக்கிழமை கடந்த 3 வாரங்களா தமிழ்நாடு முழுக்கவே பேசுபொருளா இருக்கிற ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை நடந்துட்டு இருந்த அந்த இடத்துல தான் இந்த கொடூரமான சம்பவமும் அரங்கேறி இருக்கு. கடந்த 2 வாரங்களாகவே திருச்சி, நாகப்பட்டினம் பகுதிகளில் மிகப்பெரிய கூட்டத்துக்கு நடுவுல தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்ட திரு விஜய் அவர்கள் செப்டம்பர் 27 அன்னைக்கு பேச முடிவு பண்ணியிருந்த இடங்கள் நாமக்கல் மற்றும் கரூர். அவர் நினைச்சிருந்த மாதிரியே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நாமக்கல்ல தன்னுடைய பிரச்சாரத்தை முடிச்ச விஜய் அவர்கள் கரூர்ல தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு. அவரை பார்க்கறதுக்காக அலை மோதிட்டு இருந்த அந்த மக்கள் கூட்டத்துல திடீர்னு ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 17 பெண்கள், 13 ஆண்கள், 10 குழந்தைகள் அப்படின்னு மொத்தம் 40 பேர் பரிதாபமா உயிரை விட்டுருக்காங்க. இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த அருணா அப்படிங்கிற ஒரு பெண் இறந்து பலி எண்ணிக்கை 41 உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே திரு விஜய் அவர்கள் திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், நாமக்கல் அப்படின்னு 4 இடங்கள்ல ரொம்பவே வெற்றிகரமா தன்னுடைய பிரச்சாரத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு. எல்லா இடங்கள்லயுமே அவருக்கான கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமா தான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல எப்பவுமே நடிகர்களுக்கான முக்கியத்துவம் ரொம்பவே அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் விஜய் மாதிரியான ஒரு முன்னணி நடிகர், அதிக அளவுல இளைஞர்களை தனக்கு ரசிகர்களா வச்சிருக்கிற ஒரு நடிகர் அரசியல்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கான கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சோ அப்படி கூடின கூட்டங்கள்ல 2 வாரங்களா தன்னுடைய பிரச்சாரத்தை வெற்றிகரமா முடிச்ச விஜய் அவர்கள் 3வது வாரமா முதல்ல நாமக்கல்ல தன்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சிட்டு கடைசியா கரூருக்கு வந்திருக்காரு. அப்படி அவர் வந்த அந்த நிமிஷத்திலிருந்தே அங்கிருந்த கூட்டம் மக்கள் அலையா மாற ஆரம்பிச்சிருக்கு. இங்க அலை அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அலை ஒரு இடத்துல நிலையா நிக்காது இல்லையா, அப்படிதான் அந்த மக்கள் கூட்டமும் ஒரு இடத்துல நிலையா இல்லாம முன்னாடியும் பின்னாடியுமா அலைய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ண இடங்கள்ல இருந்த மக்கள் எல்லாருமே அங்க கூட்டமா இருந்தாலுமே கூட நிலையா தான் நின்றுட்டு இருந்தாங்க. பட் இந்த கூட்டத்துல தான் ஒரு இடத்துல நிலையா நிக்காம முன்னாடியும் பின்னாடியும் அலைய ஆரம்பிச்சாங்க. அப்படி கூட்டம் நிலையில்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு திசையில ஏற்படுற ஒரு சின்ன தள்ளுமுள்ளு, ஒரு சின்ன சலசலப்பு, இப்படி எது வேணாலுமே இருக்கலாம். கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிற இடத்துல ஏற்படுற ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இங்க கரூர்ல விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்ச அடுத்த 5வது நிமிஷத்திலேயே அவருடைய இடது கை பக்கம் இருந்த கூட்டத்துல மக்கள் நிலையா இல்லாம பேலன்ஸ்டா இல்லாம முன்னாடி இருந்தோ இல்ல பின்னாடி இருந்தோ ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி மக்கள் ஒரு மூமெண்ட்லயே தான் இருந்தாங்க. அதே போல அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவருக்கு வலது பக்கத்துல இருந்து 2 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பார்த்த விஜய் அவர்கள் கூட என்னப்பா நிக்கிறீங்களா இல்ல போறீங்களா அப்படின்னு ஆம்புலன்ஸ் டிரைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாரு. அப்ப அவங்களுமே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல போயிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா விஜய் அவர்களும் தன்னுடைய பேச்சை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் அடுத்த சில நிமிஷங்கள்ல கூட்டத்துல ஒரே பரபரப்பா இருக்கு. என்னாச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்கும்போது கூட்டத்துல ஒரு பெண் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நியூஸையும் மைக்ல சொல்லிட்டு திரும்பவுமே விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. பட் அப்பவுமே மறுபடியும் கூட்டத்துல ஏதோ ஒரு பரபரப்பு. அகைன் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தர் மயக்கம் போட்டுட்டதா சொல்றாங்க. இப்ப உடனடியா விஜய் அவர்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்லிட்டு ஆம்புலன்ஸையும் உடனே கூப்பிட சொல்றாரு. இப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு விஜய் பேச முயற்சி பண்ணும் போதே அடுத்தடுத்து மக்கள் மயக்கம் போட்டு கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. நிலைமை சரியில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்களும் தன்னுடைய பேச்சை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கும் போதும் அங்கிருந்த கூட்டத்துல ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுது. அது அவர் கிளம்ப போறாரே, இனிமேல் நம்ம அவரை பார்க்க முடியாதே அப்படிங்கிற எண்ணத்துல மக்கள் அவர் இருந்த அந்த வாகனத்தை நோக்கி வர முயற்சி பண்ணுனதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒன்ஸ் விஜய் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்து நிறைய ஆம்புலன்ஸ் அங்க வர ஆரம்பிச்சது. அங்கிருந்த கூட்டத்துல
மயங்கி போயிருந்த பலரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அந்த ரோட்ல 2 பக்கமுமே டிச் இருந்திருக்கு. அந்த டிச்சுக்குள்ள விழுந்து அவங்க மேல பல பேர் விழுந்து இப்படி மூச்சு திணறிதான் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. 2 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு 41 பேர் பரிதாபமா உயிரை விட்டுருக்காங்க. அவ்வளவு மக்கள் கூடுற ஒரு இடத்துல ஒருத்தர் விடுற மூச்சு இன்னொருத்தர் மேல படுற அளவுக்கு மக்கள் நெருக்கமா இருக்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன இப்படிங்கிற ஒரு புஷ் போதும், அப்படியே கூட்டம் ஒரு பக்கமா சரி ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப வரிசையா நிறுத்தி வச்சிருக்கிற சைக்கிள்களை மொத்தமா கீழே விழ வைக்கணும் அப்படின்னா ஒரு சைக்கிளை சும்மா இப்படி புஷ் பண்ணா போதும் இல்லையா, அந்த மாதிரி. சோ அவ்வளவு நெருக்கமா இருக்கிற கூட்டத்துல ஏற்படுற ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுமே ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுதான். அந்த கூட்டத்துல ஏற்பட்ட தள்ளுமுள்ளு நெரிசலுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம். விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல மக்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி வர ட்ரை பண்ணிருக்கலாம். அதுல அடிபட்டு மிதிப்பட்டு இறந்து போயிருக்கலாம். இல்ல அந்த இடத்துல அளவுக்கு அதிகமா மக்கள் இருந்ததால மூச்சு விட முடியாம ஆக்சிஜன் பற்றாக்குறையால கூட இறந்து போயிருக்கலாம். என்ன ஆச்சு, எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே ஒரு முழுமையான விசாரணைக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய வரும். பட் இந்த தகவல் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அரசு மின்னல் வேகத்துல செயல்பட ஆரம்பிச்சது. உடனடியா அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து, மாவட்ட ஆட்சியர்ல இருந்து, மருத்துவ குழு வரைக்குமே எல்லாருமே கரூரை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. முதலமைச்சரே உடனடியா கிளம்பி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சாரு. மத்திய அரசு, மாநில அரசு, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எல்லாருமே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை அறிவிச்சாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தரா வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வந்த அரசியல் தலைவர்கள்ல ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் சொல்லுற விஷயங்களும் அவங்க எழுப்புற சந்தேகங்களும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துறதா தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டதுமே உடனடியா தன்னுடைய அரசு இயந்திரத்தை முடுக்கி விட்டுட்டு தலைமை செயலகத்துல உடனடியா ஒரு அவசர மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி ஆலோசனை பண்ணிட்டு அங்கிருந்து உடனடியா வந்து இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுற சிகிச்சையை மேற்பார்வையிட்டு இந்த மரணங்கள் எனக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுத்திருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சி நடத்தின நிகழ்ச்சியில இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு வேதனையோட தெரிவிச்சிருக்காரு. ஆல்சோ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைச்சு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த ஆணையம் கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில தவறு செய்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு. மேலும் இந்த சம்பவத்திற்காக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்ச எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்துக்கு தேவையான பாதுகாப்பையும் நெரிசலை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறை எடுக்க தவறிருச்சு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஆல்சோ திமுக கூட்டங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை மற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டங்களுக்கு அவங்க கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. அடுத்ததா இந்த துயர சம்பவத்தை பத்தி பாஜக சார்பா கருத்து சொன்ன திரு அண்ணாமலை அவர்கள் இது முழுக்க முழுக்க தமிழக அரசினுடைய நிர்வாக தோல்வி அப்படின்னும் உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இது உளவுத்துறையுடைய தோல்வி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஏன்னா இத்தனை கூட்டம் வரும் அப்படின்னு உளவுத்துறைக்கு தெரியாம போயிருச்சா? இத்தனை கூட்டத்திற்கு பாதுகாப்புக்காக வந்திருந்த போலீஸோடைய எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அதே போல அந்த கூட்டத்திலிருந்தே திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் மேல செருப்பு தூக்கி வீசியிருக்காங்க. விஜயுடைய ரசிகர்கள் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்களே, அப்ப கூட்டத்துக்குள்ள பிரச்சனை பண்றதுக்கு அப்படின்னு வேற யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் சந்தேகத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆல்சோ ஒரு நடிகர் அப்படின்னா அவரை பார்க்க கூட்டம் வர்றது சகஜம்தான் அப்படின்னும் இதுக்காக திரு விஜய் அவர்களை குறை சொல்ல முடியாது அப்படின்னும் அவரை யாருமே கார்னர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே வருங்காலங்கள்ல அவர் தன்னுடைய பிரச்சார திட்டங்களை இன்னுமே முறைப்படுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் இரங்கலையும் பதிவு செய்த நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் காயம்பட்டவர்களுக்கு உதவ தன்னுடைய தொண்டர்களும் அங்கிருக்கிற பொதுமக்களும் ரத்த தானம் செய்ய முன் வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. மேலும் இது எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவம் தான். இதுல யார் மேலேயுமே குறை சொல்ல முடியாது, விஜய் அவர்கள் மேலேயும் குறை சொல்ல முடியாது, யார் மேலேயுமே குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்
இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அங்கிருந்து நேர்ல பார்த்த பொதுமக்கள் சொல்லும்போது ஏற்கனவே விஜய் அவர்கள் பேசுவதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்துச்சு. ஒன்ஸ் விஜய் அவர்கள் வந்ததுமே அவரு கூடவே அவருடைய வாகனத்தை தொடர்ந்துட்டு வந்த கூட்டமும் சேர்ந்ததுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் ஆயிருச்சு. மேலும் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை ஒரு ஓரமா நிறுத்துறதுக்காக அந்த பக்கமா இருந்தவங்களையும் எதிர்பக்கமா வர சொன்னாங்க. சோ ரெண்டு பக்கமும் இருந்த கூட்டமும் இப்ப ஒன்னாயிருச்சு. அதுதான் மிகப்பெரிய ஒரு நெரிசலை உண்டாக்குச்சு அப்படின்னும் விஜய் அவர்களுடைய வாகனம் நின்ன இடத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வர்ற ரேவதி அப்படிங்கிறவங்க பிபிசி நியூஸ் சேனல் கிட்ட இத சொல்லியிருக்காங்க. மேலும் இதே சம்பவத்தை நேர்ல பார்த்த வெங்கமேடு பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் அப்படிங்கிறவரு பிபிசி கிட்ட சொல்லும் போது திரு விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூட்டத்தில் இருந்த சில நபர்கள் தகரத்தால செய்யப்பட்ட கூரை மேல ஏற ஆரம்பிச்சாங்க. அதனால எங்க அந்த தகரம் நம்ம மேல விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்துல அந்த தகர கூரைக்கு கீழே நின்னுட்டு இருந்த பெண்கள் வேற பக்கமா அவசர அவசரமா நகர ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க நகரும் போதே அதே சமயம் அந்த தகரமும் அவங்க நினைச்ச மாதிரி கீழே விழுந்துருச்சு. அதனால அங்கிருந்தவங்க எல்லாமே பக்கத்துல இருந்த ஒரு சந்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஓடும் போது கால் தடுக்கி மக்கள் கீழே விழுக ஆரம்பிச்சாங்க. அப்படி விழுந்தவங்க மேலேயே மத்தவங்க மிதிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அப்படி கீழே விழுந்தவங்க எல்லாம் மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பின்னாடிதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பிபிசி கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. ஆல்சோ இதே சம்பவத்தை பத்தி இன்னொரு மீடியால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி ஒரு சிலர் அந்த தகர கூரையின் மேல ஏறல அப்படின்னா அவங்க எல்லாருமே அந்த இடத்திலேயே மூச்சு திணறியே இறந்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி, கரெக்டா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது பவர் ஏன் கட் ஆச்சு, கூட்டத்துல கல் கூட வீசப்பட்டுச்சு, மெயின் பவர் கட் ஆனதுமே ஜெனரேட்டர் கூட ஆஃப் பண்ணப்பட்டுச்சு, அதுக்கப்புறமா தான் இந்த துயர சம்பவம் நடந்துச்சு அப்படின்னும் பல பேர் பல நியூஸ் அண்ட் மீடியால அங்கிருந்து பார்த்தவங்க எல்லாருமே பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் உண்மை என்ன அப்படின்னு முழுமையான விசாரணைக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த கொடூரமான மரணங்களை பார்த்துட்டு அதிர்ந்து போன விஜய் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருக்கார். மேலும் இந்த சம்பவம் குறித்து முறையான நீதி விசாரணை வேணும் அப்படின்னும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னும் கோர்ட்லயும் தாவேக சார்பா மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துல திரு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுடைய குடும்பத்தையோ காயம்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களையோ நேர்ல பார்க்கல அப்படின்னும் அவர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா கரூர்ல பிரச்சாரம் முடிஞ்சு போறப்பவே இந்த விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஹைவேஸ்ல விஜய் அவர்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணார் அப்படின்னும் பட் விஜய் அவர்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில திரும்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நிலைமை இன்னுமே மோசமாகலாம் அப்படின்னும் இல்ல அவருடைய பாதுகாப்பை கருதியோ போலீஸ் அவருக்கு அனுமதி மறுத்துருச்சு அப்படின்னும் சில செய்திகள் சுத்திட்டு இருக்கு. இத பத்தின ரொம்பவே முக்கியமான இன்னொரு வீடியோ ஒண்ணு அடுத்ததா நம்மளுடைய சேனல்ல வரப்போகுது. அத இன்னைக்கு நைட்டே கண்டிப்பா நான் போடுறதுக்கு முயற்சி பண்றேன். தயவு செஞ்சு எல்லாருமே அதை மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.